அந்த அண்ணாச்சியினுடைய ஒரு நாள் காலை எப்படி விரிகிறது. இவன் தான் போய் கதவை தட்டுவான். 5:30 எக்மோர்ல இறங்கி அண்ணாச்சி கதவை தட்டினோடனே, அண்ணாச்சி நேற்று சாப்பிட்ட பிராந்தி மயக்கத்திலேயே ஏன் சொந்த யாரா அப்படின்னு கேட்பார். நான் அண்ணாச்சி திருச்செந்தூர்லேருந்து வரேன். ஓகே, கீழே போய் 2 டீ சொல்லிட்டு வான்னு சொல்லுவார். ஒரு நாள் அவருக்கு அப்படி ஆரம்பிக்குது. இவன் கீழே போகும்போதே அப்படியே பக்கத்தில் டோபி கடை இருக்கும், என் சலவை வேட்டி சட்டை இருக்கும், அதை மேலே வாங்கிட்டு வந்து அவனே வாங்கிட்டு வந்துடுவான். அதுக்குள்ளே அண்ணாச்சி குளித்து ரெடியாகி இவனை கூட கூட்டின்னு ஒரு வாடகை டாக்ஸி எடுத்துக்கின்னு காலையிலேயே புகாரி ஹோட்டலில் போய் ஒரு டிஃபனுக்கு ஆர்டர் பண்ணுவார். அதுலேருந்து அண்ணாச்சியினுடைய ஒரு நாள் ஆரம்பிக்கும். அப்புறம் மதியானம் செக்ரட்டேரியட். நீ டெய்லி செக்ரட்டேரியட் போனால் உனக்கு கண்டிப்பாக 4 பேராச்சும் வணக்கம் பண்ணுவான். நீங்கள் சும்மாவே டெய்லி செக்ரட்டரிலாம் சார் வந்து டெய்லி வராரு, யாருக்கோ வேண்டியவர் பழகுது 4 பேர். அந்த மாதிரி அண்ணாச்சிக்கு 40 பேர் வணக்கம் பண்ணுவான். பார்த்தோன்னே இந்த வரவெல்லாம் நினச்சிக்குவான், ஓ அண்ணாச்சி செக்ரட்டேரியட்டே வாங்க போகிறாரு பழகுது, அண்ணாச்சிக்கு 40 பேர் வணக்கம் பண்ணுறாருன்னா எவ்வளோ பெரிய ஆள் அப்படின்னு நினச்சிக்குவான். இந்த நினச்சது முழுக்க இவனுக்கு அறுவடை. மதியானம் ஒரு நல்ல சிக்கன் பிரியாணி கடைக்கு போய் ஒரு நல்ல சிக்கன் பிரியாணி சாப்பிட்டு, அப்புறம் ஸ்ரீதேவி படமாக எந்த தேட்டரில் ஓடுது அப்படின்னு பார்த்து ஒரு ஸ்ரீதேவி படம் பார்க்குறது. அப்புறம் சாயங்காலம் எல்லாத்தையும் முடிச்சுட்டு மஞ்சா பையில் காசுக்குதில்ல, அப்புறம் என்ன வேலை எல்லாத்தையும் கேட்டு அதை வாங்கிக்கின்னு கரெக்டாக ஒரு வாரத்தில் உனக்கு தந்தி வரும், ஒரு வாரத்தில் உனக்கு லெட்ரு வரும், அப்பாயின்மெண்ட் கிடச்சிடும், ட்ரான்ஸ்ஃபர் எல்லாமே வாய் தான். முடிஞ்சிச்சா ரொம்ப சந்தோஷம் ஆச்சு, உங்களை வாழ்க்கையில் மறக்க மாட்டான்னாச்சின்னு இவன் ட்ரெயின் ஏறுறானா, அங்கே ஒருத்தன் ட்ரெயின் ஏறுவான். எங்கடா புறப்பட்ட, அண்ணாச்சியை பார்த்து வேலை முடிக்கணும் சொல்லுவான். மண்ணாங்கட்டின்னு ஒருத்தன், அவன் தங்கச்சியை கட்டி கொடுப்பான். அவன் வந்து புருஷன் இறந்துருவார், வாழா வெட்டியாகி அண்ணன் வீட்டுக்கே வந்துடுவா. 1 ஏக்கர் நிலம், அண்ணனுக்கு 1/2 ஏக்கர், தங்கச்சிக்கு 1/2 ஏக்கரு. அந்த 1/2 ஏக்கரை விற்றுருவான். ஏன்னா தங்கச்சி வந்து டீச்சர் ட்ரைனிங் படிச்சிருக்கும். அந்த 1/2 ஏக்கரை விற்று 1.5 லட்ச ரூபா மஞ்சா பையில் எடுத்துன்னு அண்ணாச்சி பார்க்க வந்திருப்பான். இப்போது இதெல்லாம் நடக்கும். காலையில் டீ சொல்கிறது, செலவு வேஷ்டி வாங்கின்னு வர்றது, பிரியாணி சாப்பிட்றது, ஸ்ரீதேவி படம் பார்க்கறது எல்லாமே நடக்கும். ஆனால் அன்றைக்கு வேறு ஒன்றும் நடக்கும். மவுண்ட் ரோட்டில் நின்று அந்த மண்ணாங்கட்டி அண்ணாச்சியினுடைய கையை பிடிச்சி சொல்லுவான், அண்ணாச்சி அப்பா அம்மா இல்லாத பொண்ணு நான் தான் வளர்த்தேன், 1/2 ஏக்கர் நிலம்தான், அதையும் விற்றுட்டேன், எப்படியாவது வாழ்க்கையில் என் தங்கச்சியை கரையேற்றினாச்சு, உங்கள் காலில் விழுந்து கேட்குறேன்னு மவுண்ட் ரோட்டில் வச்சு அவன் காலில் விழுந்துருவான். விழுந்து இந்த மஞ்சா பைய அவர்கிட்ட 1.5 லட்ச ரூபாய் கொடுப்பான். வாழ்க்கையில் முதல் முறையாக இவன் தங்கச்சிக்கு எப்படியாவது வேலை வாங்கி கொடுத்து விட வேண்டும் என்று அவன் நினைத்தான். அதான் மனித மனசு. எல்லாரும் ஏமாத்திட்டான். ஆனால் வாழ்க்கையில் முதல் முறையாக இவன் தங்கச்சிக்கு எப்படியாவது வேலை வாங்கி கொடுத்து விட முடியும் என்று அவன் நினைத்தான் என்று. இதுதான் லிட்ரேச்சர், இதுதான் இலக்கியம். இதைத்தான் மனித மனசு அசை போட வேண்டும்.